இன்றைக்கி வந்துட்டு நான் 2 டாபிக் வந்துட்டு பேசணுன்னு இருக்கேன். ஒன்று வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ட்வின் ஃப்ளேம்ஸில் வந்து தேர்ட் பார்ட்டி இருந்தால் என்ன பண்ணுறது, அது ரொம்ப பெயினாக இருக்குது, எப்படி வந்துட்டு என்னோடய ட்வின்னோட லைஃப்லேருந்து எப்போ வந்து தேர்ட் பார்ட்டி வந்துட்டு போவாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்லேருந்து எப்போ வந்து எக்ஸிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டவுட் வந்து ட்வின் ஃப்ளேம்ஸில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியல. டிஎஃப்பாக இருக்காங்களா, அதாவது இவங்க எனர்ஜியே வந்து டிஎஃப்பாக இருக்கா, இவங்க ரன்னராக இருக்காங்களா, இல்லை சேசராக இருக்காங்களா, டிஎஃப்ஆர் டிஎம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஷினுக்கும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பார்ட்டி உங்கள் ட்வின்னோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் அந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஏன் இருக்காங்கன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சோலோட அலைன் ஆகலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இல்லை. இன்னமும் நீங்கள் வந்துட்டு கார்மிக் பீப்புளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு உங்கள் சோலுக்கு பிடிச்சது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச எதையுமே செய்யாமல் இன்னும் வந்து நீங்கள் கார்மிக் பேட்டர்னையும் கார்மிக் பீப்புளையும் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் வந்து மேட்ரிக்ஸில் தான் இருக்கீங்க. அன்வர்தியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு செட் ஆகாமல் லைக் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டின்றது எனிதிங், தட் குட் பி எனிதிங். லைக் என்னென்னா லைஃப் சிச்சுவேஷனாக இருக்கலாம், அவங்களோட அந்த ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அனதர் லவ்வராக இருக்கலாம். ஸோ உங்கள் மேஸ்குலின், உங்கள் ட்வின் வந்து இப்படி வந்து யார் கூடயாவது இருக்கார், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அப்படின்னா இட் குட் பி அ மேரேஜ் டூ. ஸோ அவங்க வந்துட்டு யாரையா ஒருத்தவங்களை மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம். உங்களை விட்டுட்டு அவங்க வேறு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தே சூஸ் உண்மைக்கு பயந்து, ட்ரூத்துக்கு பயந்துட்டு அவங்க வந்துட்டு யார் அவங்கள ட்ரிகர் பண்ணலையோ, யாரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை தேர்ட் பார்ட்டியை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆனால் உங்களோட சோலோட அசண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் தானாகவே போயிடும். பட் நீங்கள் ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபிசிக்கல் ட்வின் மேலேயே இன்னமும் ஃபோக்கஸ் வச்சிட்ருக்கீங்க, அப்சஷன்லேயே இருக்கீங்க, சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, துரத்திட்டே இருக்கீங்க, லைக் மைண்டு வைஸில் திங்கிங்லேயும் சேஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுறீங்க, எமோஷன் வைஸ் அவங்களே நினச்சி உருகிட்டுருக்கீங்க. அப்படிலாம் இருந்தால் தான் அந்த லாங்கிங், சேஸிங் எல்லாமே கண்டிப்பாக அவங்கள இன்னும் உங்களை பிரித்து தான் வைக்கும். அவங்க இன்னும் ரன் பண்ணுவாங்க உங்களை விட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்களும் வந்து தேர்ட் பார்ட்டியை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுக்கும் தேர்ட் பார்ட்டி பீப்புள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நீங்களும் அதிலேருந்து ரிலீஸ் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு கிட்ஸ் இருக்கலாம், உங்கள் ஜேர்னிக்கு இது செட் ஆகாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், உங்களோட கார்மிக் பார்ட்னர் கூட இப்போ நீங்கள் கரண்ட்லி இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் என்னோடய லைஃபு. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் கார்மிக் பார்ட்னரோட ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அங்கே உங்களோட ட்வின் வந்துட்டு தேர்ட் பார்ட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல நியாயமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரணும். லைக் ப்ராப்பராக நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எனர்ஜெட்டிக்காக ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அண்ட் தென் அஃபிஷியலி இது வந்து அஃபிஷியலாகவும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து செப்பரேஷன் வந்திருக்கணும். இன்னும் நான் ஒரு ஃபேமிலியில் தான் இருக்கேன், பேசிகிட்டு தான் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இப்போ நீங்கள் யார் கூடயாவது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட உங்கள் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். நீங்கள் கார்மிக் என்னென்ன நீங்கள் இன்னமும் வந்து உங்கள் ஆசைக்கு வாழாமல் நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றி, உங்கள் மனசை ஏமாற்றி கொண்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் ட்வின்னும் இருப்பார். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன தேர்ட் பார்ட்டியை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டின்றது மேரேஜாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் விச் ட்ரெயின்ஸ் யுவர் எனர்ஜி கொடுக்காது, எனர்ஜி எடுக்கும்.
நீங்கள் ஃபிட்டே ஆக மாட்டீங்க, ஆனால் ஸ்டில் யூ ஆர் தேர் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி தான். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக நீங்கள் ஹையாக அசண்ட் ஆக ஆக அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் ட்வின் அதை உணர்வார், தானாகவே அதை விட்டுருவார். அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும். தேர்ட் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்து வந்து அவங்க என்ன தான் பிளாக் மேஜிக்கோ என்ன பண்ணி அவங்கள வச்சுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும், உங்களோட ட்வின்னை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அது பிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் ஹையாக அசண்ட் ஆக ஹை வைப்ரேஷனுக்கு போக போக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுக்கணும்னா உங்கள் ட்வின் கிட்டேருந்து டிட்டாச் ஆகணும். கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டு டிட்டாச் ஆகணும். ஃபிசிக்கலினா அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, நான் பேசுகிறதே இல்லை, அது கிடையாது. மெசேஜ் அனுப்புறது, பார்க்குறது, ஃபோட்டோ பார்க்குறது, எல்லாமே. அப்புறம் ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் மைண்டில் அவங்கள பற்றி யோசிக்கிறது, உள்ளுக்குள்ளார அவங்க இமேஜை வச்சு ட்ரீம் பண்ணுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகணும். டிட்டாச்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது எப்படி டிட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டா தான் அவங்களுக்கு உங்களோட ஒர்த்தே புரியும். அதுக்காக தான். ஸோ உங்கள் ட்வின் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்குதான்னு போய் எட்டி கூட பார்க்க தேவையில்லை. நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண அங்கே அடி கிடைக்கும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ரியல் எது ஃபேக் எதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களே அதெல்லாம் விட்டுருவாங்க, தேர்ட் பார்ட்டி போயிடும். கண்டிப்பாக இது பெயினாக தான் இருக்கும், சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. டிட்டாச்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஆனால் கடவுளை நம்பி நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு டிட்டாச் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணும்போதே என்னை எப்படியாச்சும் வந்து டிட்டாச் பண்ண வச்சுருங்கன்னு கேளுங்க. அவரே கடவுளே வந்து உங்களை டிவைனே வந்து கரெக்டாக டிட்டாச்மெண்ட்டில் வச்சுருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், டிட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி தான் டிட்டாச் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியல, நானாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் முடியல. நான் அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஈஸியாகிடுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு பெயின் இல்லை, எனக்கு லாங்கிங் இல்லை, எனக்கு சேசிங் இல்லை, எதுவும் கிடையாது. எனக்கு அஃபெக்டே ஆகாது. அவங்க என்ன பண்ணாலும், யார் கூட இருந்தாலும், எப்படி ஃபோட்டோ போட்டாலும் எதுவுமே எனக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்கள் பவரில் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டிட்டாச்மெண்ட் இஸ் த கீ. டிட்டாச்மெண்ட் இஸ் த கீ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து உங்கள் ட்வின் வந்து தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் சொசைட்டி அப்ரூவலாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்ன்றதுக்காக. கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது அந்த மேட்ரிக்ஸ் தான் அவங்க பழகியிருப்பாங்க. ஈஸியாக இருக்கும், ஃபியர் வராது. உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு பயம் வரும். ஏன்னா உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உண்மை கசக்கும். அவ்வளோ நாளாக பொய்யிலே வாழ்ந்துருப்பாங்க. அந்த இல்லூஷன் வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டு வர முடியாது. அதனால் வந்து அது ஈஸியாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஈஸி. ஆனால் இது வந்து அவங்களுக்கு உள்ளே இருந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். உங்களோட சோல் வந்துட்டு உண்மையை உணர்த்தும். அதனால் அவருக்கு அது பிடிக்காது. ஸோ அப்படி தான். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பவர் வந்து லைக் என்னென்னா உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட ஆணி வேற தொடவே முடியாது. பட் வந்து நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஊன்ஸ் எடுத்து அவங்களுக்கு காட்டுறீங்க. அதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ணுது. அவங்களோட வலி வேதனை எல்லாத்தையும் அவங்க டார்க்கஸ்ட்டு ட்ரூத்தை அவங்க ஃபேஸ் பண்ணணுன்னு நீங்கள் போகும்போதெல்லாம் அவங்க லைஃப்பில் செம்மையாக வந்துட்டு அடி கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா இவங்களால தான் இந்த பிரச்சனைன்னு நினச்சி ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. தேர்ட் பார்ட்டியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிருக்கிற விஷயங்கள், ட்ராமா எல்லாமே அவங்களுக்கு சர்ஃபேஸ் லெவலில் வந்து அவங்கள பயமுறுத்தும் நீங்கள் போகும்போது. அதனால் வந்து அவங்க ஹீல் பண்ண பயந்துட்டு தேர்ட் பார்ட்டியே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து எதையுமே கிட்ட போய் சொல்லி வச்செல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்க லாஜிக்கல் மைண்டில் தான் இருப்பாங்க, திங்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹார்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் அதை ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு அறிவாக போய் சேருமே தவிர்த்து அதை மனசுக்குள்ளே எடுத்து ஓகே இவங்க சொல்கிறதுல அந்தளவுக்கு கூட அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு இருக்காது. லாஜிக்கலாக மட்டுமே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ப்ராக்டிக்கலி என்ன ப்ராப்ளம் இல்லையா, இந்த ரூட்டை எடுத்துப்போம், அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு வழி தான், நீங்கள் ஹை எனர்ஜிக்கு அசண்ட் ஆகும்போது அவங்க உங்களை லாஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்காது, உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்காத போது தான் அவங்களுக்கு உங்களோட வர்த்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க திருந்துவாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ லெட் கோ பண்ணுறது தான் வழி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வைப்ரேஷன். ஸோ வந்து விட்டு கொடுக்கறதுனால, நீங்கள் லெட் கோ பண்ணுறதுனால அவர் எங்கேயோ காணாமல் போயிடுவாரோ, நம்ம லைஃப்பை விட்டே போயிடுவாரோ அப்படிலாம் நினைக்க வேணாம். அந்த மாதிரி நினச்சி லெட் கோ பண்ணாதீங்க, ஓகேவா? அந்த மாதிரி லோ வைப்பில் விட்டு கொடுக்கக்கூடாது.
ஹை வைப்ரேஷனில் அசெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அவங்களே தேவைப்பட மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும், உங்கள் பவரில் இருக்கணும். தேர்ட் பார்ட்டி தானாக போயிடும். ஓகே. அடுத்தது என்ன? ஸோ வந்து மேஸ்குலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபெமினினுக்கும் நிறைய ட்ராமாலேருந்து தானே வந்திருப்போம். இன்செக்யூரிட்டி, கில்ட்டு, ஷேமு, ஃபியரு, அன்ஹீல்டு ட்ராமா எல்லாமே இருக்கும். உண்மையை வந்து உதறி தள்ளுவாங்க, அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபேஸ் பண்ணவே பயப்படுவாங்க. தனியாக சைலன்ஸில் உட்காரவே அவங்களுக்கு சிட் வித் யோர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நம்ம உட்காருவோம், நம்ம கூட நம்ம உட்காந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி அந்த ஃபெமினின் நேச்சரை நம்ம வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபெமினினாக இருக்கனால நம்மளுக்கு எமோஷன் பேஸ்டாக நம்ம மூவ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வந்துட்டு மேஸ்குலின் அப்படி பண்ண மாட்டாங்க. உங்கள் ட்வின் வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எமோஷன்ஸ்லாம் வந்து வீக்கான ஒரு விஷயம், வல்னரபுளாக இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம், தன்னோடைய அந்த 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 சாஃப்ட் சைடை வந்து யார்ட்டையும் காட்ட பயப்படுவாங்க. யாரும் அது யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே அவங்களுக்கு வந்து அதை மூடி போட்டு மறைச்சிப்பாங்க. மண் போட்டு மூடுற மாதிரி மறைச்சிட்டே இருப்பாங்க, அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த எமோஷனை அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட மிரர். ஸோ நீங்கள் ஹீல் ஆகி இதே மாதிரி அவங்கள ஹீல் பண்ணும். நீங்கள் ஹையாக அசெண்ட் ஆக அவங்க தானாகவே ஹீலிங் நடக்கும். அதுக்கான சிச்சுவேஷன்ஸை டிவைன் வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி நிறைய வந்து ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எமோஷன்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஓகே, அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட எனர்ஜி எப்படி பேலன்ஸ்டாக இருக்கா, மேஸ்குலைன் ஃபெமினைன் எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜேர்னியில் வந்துட்டு முதல்ல வந்து ஃபெமினைன் தான் அதிகமாக இருக்கும். ஃபெமினைன் இது ஆக்டிவேட் ஆகிரும், ஃபெமினைன் எனர்ஜி தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த எனர்ஜியில் தான் நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க. எமோஷனாக லீட் பண்ணுவீங்க, எமோஷன்லேருந்து தான் போவீங்க, அதுதான். ஸோ அந்த சைடை நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் உங்கள் மேஸ்குலின் பார்ட் வரும். இப்போ ரீசெண்டாக அந்த ஷிஃப்ட்டு நடந்திருக்கு. ஸோ அதனால் மேஸ்குலினாகவும் நீங்களே இருப்பீங்க, ஃபெமினைனாகவும் நீங்களே இருப்பீங்க. இப்போ உங்கள் மேஸ்குலின் பொலாரிட்டி, அந்த ஷேடு, அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும். நீங்கள் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க உங்கள் ஃபெமினின் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேஸ்குலினில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா அந்த பக்கம் உங்கள் ஃபெமினைன் வந்து அவங்க பாடியில் இருக்க ஃபெமினைன் எனர்ஜி அவங்கள புஷ் பண்ணும். பாரு, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேலன்ஸ் பண்ணிட்டா அங்கேயும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க பேலன்ஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் இங்கே கம்ப்ளீட்லி பேலன்ஸ்லேயே இருக்கணும். அப்படி செக் பண்ணக்கூடாது, பேலன்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுதான், ரொம்ப கிளியராக இருங்க, டிட்டாச்மெண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக டிட்டாச்சாக இருங்க. அப்போ தான் வந்துட்டு வித்தவுட் சேஸ் பண்ணாமல் டிட்டாச்சாக இருக்கணும். அவங்கள பற்றி திங்கிங் வைஸ் கூட சேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சோல் மிஷின், சோல் கிஃப்ட் எல்லாம் அன்ஃபோல்ட் ஆகும். ஏன் வந்து சோல் மிஷின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். இப்போ குரூப்பில் கூட நான் வந்து அதெல்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். பட் ஓகே, தட்ஸ் ஓகே, அது ஒரு தனி டாபிக், நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, சோல் மிஷின் பண்ணும்போது நம்ம ஹார்ட்லேருந்து நம்ம வந்து நம்ம ஒர்க் நம்மளுக்கு பிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து நம்ம நல்லா அசெண்ட் ஆகும். அப்போ நம்ம சோலாக இங்கே இருப்போம். லைக் மைண்ட்லேருந்து லீட் பண்ண மாட்டோம், ஹார்ட்லேருந்து லீட் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு சோல் மிஷின் பண்ணுறப்போ அப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. உங்கள் ட்வின்னுக்கும் வந்து அவங்க மனசு படி வாழணும், அவங்க சோல் சொல்கிறபடி வாழணும், பொய்யா இனிமேல் நடிக்கக்கூடாது, மேட்ரிக்ஸ்க்காக சொசைட்டிக்காக நான் என்னை ஏமாற்றிக்கக்கூடாதுன்ற உண்மை புரிஞ்சு அவங்களும் அந்த சோல் சொல்கிறத கேட்டு ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு அவங்கள சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை உயர்த்திக்கிறதுக்கும் உங்களை பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கும் தனியாகவே நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கும் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் ஹீ இஸ் யுவர் எக்ஸாக்ட் மிரர். அதனால் அது மிரரிங் நடக்கும். அதான் சோல் மிஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன் ஹை ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் டூ சோல் மிஷன். அது உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகும். பிகாஸ் வாட் யூ லவ் டு டூ ஃப்ரம் ஹார்ட், இது வந்து ஷேர்ட் எனர்ஜி தானே, கனெக்ட் ஆகிருக்கு, எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணாலும் அங்கேயும் அது புஷ் பண்ணும், அந்த நட்ஜ் இருக்கும். ஸோ அவங்களும் அவங்க ட்வின் அதை ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. தேர்ட் பார்ட்டின்றது இதுதான் நான் அகெயின் சொல்கிறேன், ஜாபாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போயிட்டுருப்பாங்க. நீங்கள் இங்கே அசண்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட விஷயம் வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தான் நான் தடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன், மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் ஹார்ட்டு சொல்கிறத நான் வாழுவேன், இனிமேல் எனக்கு தேர்ட் பார்ட்டி என்டர்டெயின் பண்ண தேவையில்லைன்னு அவங்களே அதை விட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் வந்து ரொம்ப கார்மிக்காக இருக்கும், அதை விட்டுட்டு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது இதுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ இப்படி தான் ஷிஃப்ட் நடக்கும். அதுக்கடுத்தது ஸோ நீங்கள் தான் இங்கே கீ. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் லீட் பண்ணணும். நீங்கள் உண்மையாக உங்களுக்கு இருக்கும்போது அவங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இன்னும் வந்து இல்லூஷன் பொய் அதுக்கப்புறம் இன்னும் வந்து தேர்ட் பார்ட்டி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பவர் அங்கே கொடுக்குறீங்க, தேர்ட் பார்ட்டிக்கு பவர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த சைடு உங்கள் ட்வின்னும் வந்து அவங்க மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நீங்கள் யாருன்னே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தை என்டர்டெயின் பண்ணாமல், எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நீங்கள் உண்டு, உங்கள் சோல் பர்பஸ் உண்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குது, அதை மட்டுமே தான் நான் பார்ப்பேன், நான் தான் எனக்கு முக்கியம்னு எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதே தான் உங்கள் ட்வின்னும் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி கோஸ் அவே. உங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி தான் இங்கே இந்த கேமையே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு பெயின் கண்டிப்பாக இருக்கும், பட் யூ நீட் டு லெட் கோ. அப்போ தான் இந்த சுச்சுவேஷன் மாறும். ஒரு சேஞ்ச் நடக்க வேணாமா, ஒரு 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 டேர்ன் வேணாமா? ஸோ அதுக்கு இந்த பெயின்லாம் வந்து நீங்கள் விட்டு லெட் கோ பண்ணி தான் ஆகணும். உங்கள் ட்வின்னை கம்ப்ளீட்டாக லெட் கோ பண்ணி தான் ஆகணும். ஆல்சோ ஸ்டில் நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தாலும், சோல் மீட்டிங் பண்ணாலும், என்ன பண்ணாலும் என் ட்வின்னு வரவே மாட்டேங்கிறாரு, தேர்ட் பார்ட்டி கூடயே தான் இருக்காரு அப்படின்னா, தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கார்மிக் லெசன் லேர்ன் பண்ணணும். அவங்க வேல டிவைன் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க லெசன் லேர்ன் பண்ணாமல் இருப்பாங்க. அதேமாரி கார்மிக் பாண்டு, சோல் கான்ட்ராக்ட் இருந்திருக்கும். ஸோ அது முடிகிற வரைக்கும் அவங்களால அதுலேருந்து வர முடியாது. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்களே கற்றுப்பாங்க. அவங்க அந்த லெசனை லேர்ன் பண்ணோன்னே யூனிவர்ஸ் வந்து அது ரிப்பீட் பண்ணாது, இவங்களும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் எந்த ஒரு லெசனுமே. ஸோ வந்து நோ கான்டாக்ட் ஜோனில் கூட இருப்பாங்க ட்வின்னு. நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க, உங்களோட லெசன்ஸை நீங்கள் கஷ்டப்பட்டு தானே கற்றுக்கிட்டீங்க, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே, டிவைன் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி அவரோட லெசன்ஸும் அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு நடுவில் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. அது அவரோட லெசன், அவர் போட்ட சோல் கான்ட்ராக்ட் அவர் முடிச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது எப்போ வந்து அவருக்கு வந்து பெயின் ஜாஸ்தியாக ஆகுதோ அப்போ தான் அவர் வந்து அவர் மனசு சொல்கிறதே கேட்பார். பெயின் தான் டீச் பண்ணும், நீ உன் ஹார்ட்டு சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உண்மை எப்போ தெரியும் அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்துட்டு காட்டும் அவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வென் யூ கம்ப்ளீட்லி டிட்டாச் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக செல்ஃப் லவ்வோட உங்கள் சோல் பர்பஸையும் உங்கள் சோல் மிஷனையும் பண்ணும்போது தான். ஸோ சூஸ் யுவர் செல்ஃப் எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணணும். திரும்ப சேசிங்கில் போனீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டியோடு இருக்காங்கன்னு ஜெலஸ் ஆகிறது, இமோஷ்னலாக வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறது, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் மாறாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போங்க, அதுக்கப்புறம் மனசு அமைதிக்கு போங்க, சரண்டர் பண்ணி அமைதிக்கு போங்க. அது கடவுள்கிட்ட சொல்கிறேன், டிவைன்கிட்ட சரண்டர் கொடுங்க. அதுக்கு அடுத்தது ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவரை நம்புங்க, இந்த ஜேர்னியை அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது செல்ஃப் லவ், அதுக்கு அடுத்தது சோல் மிஷன். ஸோ இதெல்லாம் நேச்சுரலி அன்ஃபோல்ட் ஆகும் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ பி கிரவுண்டட். ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஜேர்னல் பண்ணுங்கள், கிரவுண்டிங் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள்,